ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு உடனே 10 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன்ட்டு. ஆமாங்க, நான் முறுக்கு தான் சுட்டுட்டு இருக்கிறேன். இந்த முறுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சோம் அப்படின்னா நம்ம 1 மாசம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இல்ல வேற யாராச்சும் கெஸ்ட் வந்தா டக்குன்னு எடுத்து வச்சு குடுக்கலாம். நம்மளுக்குமே ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோன்றப்பல்லாம் எடுத்து சாப்பிடலாம். ஒரு டீ டைம்ல, ஈவினிங் டைம்ல எப்ப வேணுமோ நம்ம எடுத்து சாப்பிடலாம். நம்ம வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா சாப்பிடலாம். இதே கடையில போய் வாங்குனோம் அப்படின்னா நம்ம 1 கிலோ, 1/2 கிலோ அப்படின்னு தான் வாங்குவோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ள தீர்ந்து போயிடும். நம்ம வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்ப வேணும்னாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கூட நம்ம வீட்ல செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் தாராளமா செஞ்சு எடுத்துட்டு போலாம். கடையில வாங்குனோம் அப்படின்னா அளவா தான் வாங்க முடியும். நம்ம வீட்ல செய்யறதுங்கிறது வீட்ல செய்யறோங்கிற ஒரு ஸ்பெஷல் வேற. அதுவும் இல்லாம தாராளமா கொண்டு போலாம். அதாவது கெஸ்ட் வீட்டுக்கு நம்ம கொண்டு போனா அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க. வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்ல இருந்து நாம செஞ்சு கொண்டு போறோன்ட்டு. ஆனா இந்த முறுக்க நெறைய பேர் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா வேலை ரொம்பவுமே கஷ்டம். இது மாவ அரைச்சு செய்யணும். அதுவும் இல்லாம பிழியறது கஷ்டம். கை வலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மாவ அரைச்சு கஷ்டப்படாம உடனே 10 நிமிஷத்துல மொறு மொறுன்னு நம்ம முறுக்கு செய்யலாங்க. பிழியறது ரொம்பவுமே ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். நான் எவ்வளோ ஈஸியா முறுக்கு பிழிஞ்சு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் எண்ணெய் காய காய நான் பிழிஞ்சு அப்படியே எண்ணெயில போட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளோ ஈஸியா நான் பிழிஞ்சுட்டு இருக்கிறேன்னு பாருங்க. கஷ்டப்படாம நான் அப்படியே பிழிஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படியே கையெல்லாம் வலிக்காது. பூ மாதிரி அந்த விழுகுது பாருங்களேன். அவ்ளோ ஈஸி செய்யறது. கொஞ்சம் பக்குவம் மட்டும் தான். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரெகுலராவே முறுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் நீங்க டக்குன்னு நீங்க முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஈஸி. பாருங்க எவ்வளோ ஈஸியா நான் டக்கு டக்கு டக்குன்னு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்ட்டு. அவ்ளோ ஈஸி பிழியறதுமே. நான் ஒரு ஆள் தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். 2 பேர் முறுக்கு செய்யறதுக்கு வேணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. எண்ணெய் காய காய நம்மளே பிழிஞ்சு போட்டுக்கலாம். 2 பேர் வேணும். அவ்ளோ கஷ்டப்படணும், இவ்ளோ கஷ்டப்படணும்னாலாம் கிடையாது. நீங்க ஒரு டைம் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க ஸ்நாக்ஸ்க்கு வீட்ல எப்பவுமே உங்க வீட்ல முறுக்கு வச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாம எங்கேயாச்சும் கெஸ்ட் வீட்டுக்கு போகணும்னா கூட டக்குன்னு நம்ம முறுக்கு செஞ்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான வேலை தான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் அளவுகள் மட்டும் சரியா எடுத்துக்கிட்டா போதும். வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான வேலை தான். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்கே போடணும். நான் சிம்ல தான் வச்சிருக்கிறேன். சிம்ல வச்சுக்கிட்டு தான் நான் உடனே உடனே பிழிஞ்சு போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கையிலேயே தெரியும் பார்த்தீங்களா? இது நீங்க இந்த ரவுண்டு முறுக்கு தான் செய்யணும்னு கிடையாது. குச்சி முறுக்கு வேணாலுமே செஞ்சுக்கலாம். ஒரே அளவுகள் தான். அதுல எந்த முறுக்கு வேணாலும் நம்ம அந்த குச்சி குச்சி முறுக்கா வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்ல ரவுண்டா வேணாலும் செஞ்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்க, பெருசா வேணாலும் போட்டுக்கலாம், சிறுசா வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒண்ணு பெருசா போடுவேன். ஒண்ணு சிறுசா போடுவேன். அந்த அளவுக்கு ஈஸியா செய்யலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரே கரண்டியில தான் பிழிஞ்சுட்டு இருக்கிறேன். 2 கரண்டி எடுத்து வச்சேன். இப்ப நான் ஒரே கரண்டியில தான் போட்டுட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்க எவ்வளவு ஈஸி அப்படின்ட்டு. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, அடுத்த நாளே உங்க வீட்ல முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அதே மாதிரி இனிமேல் தீபாவளி, பொங்கல் அப்படின்றப்ப நீங்களே வீட்ல முறுக்கு சுட ஆரம்பிச்சுருவீங்க. நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். இந்த தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் நம்ம முறுக்கு நம்ம வீட்லயே செய்யலான்ட்டு. ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. கஷ்டம்லாம் கிடையாது. இனி நீங்களே ஒரு தீபாவளி, பொங்கல்னு கிடையாது. யாராச்சும் வீட்டுக்கு போகணும்னா கூட ரெகுலரா இந்த முறுக்கு செய்யறது ஒரு வேலையா கூட நீங்க வச்சுக்குவீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க இது ஒரு பிசினஸா கூட நீங்க எடுத்து செய்வீங்க. அவ்ளோ ஈஸியான வேலை தான். டக்கு டக்கு டக்குட்டு நம்ம செஞ்சிடலாம். நான் ஏன் இவ்வளோ முறுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் வீடியோ எண்டுல நான் சொல்றேன். பாருங்க, எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா. நிறைய முறுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிறைய முறுக்கு எதுக்காகங்கிறதையும் நான் சொல்றேன். நம்மளுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா, சரியான அளவுகளோட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். 1 மாசம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான வேலை தான். நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, நான் அரிசியை வாங்கி
நல்லா வந்து கழுவி வெயில்ல காய வச்சு மிஷின்ல அரைச்சிட்டு வந்து அதை வந்து ஃபேனுக்கு அடியில வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த பதமெல்லாம் போக வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்தெடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்க வந்து வீட்டுல வந்து மாவு வந்து அரைச்சுதான் செய்யணும் கிடையாது. கடையிலேயே வந்து வாங்கிக்கலாம். கடையில விற்கிற அரிசி மாவு வந்து வாங்கிக்கலாம். வாங்கி உடனே வந்து ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த அளவுகள் மட்டும் நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து அரிசி மாவு 7 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து நம்ம சலிச்சுதான் வந்து சேர்க்கணும். அப்பதான் வந்து கட்டியெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சுக்கிட்டு அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சல்லடை வச்சு சலிச்சுட்டு தான் வந்து சேர்க்கணும். நான் வந்து அரிசி மாவு கூட அப்படியே வந்து சல்லடை வச்சு சலிச்சு போட்டுட்டு இருக்கிறேன். இப்படி வந்து ஸ்பூன் கட்டி கட்டியா இருக்கும். ஸ்பூன்ல வந்து நம்ம உடைச்சு விட்டுக்கலாம். உடைச்சு விட்டுட்டு நல்லா சலிச்சோம்னா கீழே பாத்தீங்கன்னா அந்த வந்து நல்லா வந்து அந்த குருணையாட்டம் வந்து நிக்கும். அதையும் வந்து நம்ம வந்து கீழே வந்து எடுத்து வீசிடலாம். பாருங்க கடைசியா வந்து கொஞ்சம் வந்து நல்லா குருணையா நிக்கும். அதையும் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா அந்த மாவு மட்டும்தான் வந்து அரிசி மாவுக்குள்ள விழுகும். அதனால வந்து அரிசி மாவா இருந்தாலும் சரி பொட்டுக்கடலையா மாவா இருந்தாலும் சரி சலிச்சுக்கணும். அரிசி மாவு கடையில் இருக்கிறத நீங்க வாங்கி யூஸ் பண்ணாலும் அதை வந்து சலிச்சுட்டு தான் சேர்க்கணும். இல்லைன்னா ஏதாவது வந்து குப்பை கீது இருக்கும். அதே மாதிரி வந்து பொட்டுக்கடலையை வாங்கி வந்து மிக்சியில அரைச்சிட்டு தான் சேர்க்கணும். அதையுமே வந்து நல்லா வந்து சலிச்சுட்டு தான் சேர்க்கணும். கட்டு இல்லாம வந்து இருக்கணும். நல்லா வந்து எல்லாத்தையும் சலிச்சுட்டு நான் அப்படியே வந்து அப்படியே கலக்கி விட்டுட்டேன். ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டேன். இதுல நான் வந்து ஓமம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இந்த சீரகம் நம்ம சேர்க்கும் போது கையில வந்து நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா வந்து மணமா இருக்கும் சாப்பிடும்போது. எள்ளு வந்து கருப்பு எள்ளு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுறணும். சீரகம் மட்டும் வந்து நம்ம சேர்க்கும் போது கையில தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா மணமா இருக்கும். அதுக்காக தான் நீங்க இந்த 3மே சேர்க்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு எது விருப்பமோ எது வீட்டுல இருக்கோ அதுல ஏதாவது ஒண்ணு மட்டுமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை தண்ணியில வந்து தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துடலாம். தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். நான் காட்டுறதுக்காக அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி எண்ணெய் பாத்தீங்கன்னா நான் காய வச்சு ஆற வச்சிருக்கேன். அதாவது சிம்ல வச்சிருக்கேன். நல்லா காஞ்ச எண்ணெய் சிம்ல தான் வச்சிருக்கிறேன். வெது வெதுப்பா இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு பெரிய கரண்டியில 3 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அதே அளவு நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரி. அளவுகள் எப்படி அப்படின்னா 1 கிலோ அரிசி மாவுக்கு 1/4 கிலோ வந்து பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில அரைச்சு நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் சரியான அளவு. வேற எதுவுமே கிடையாது. 1 கிலோ அரிசி மாவு கூட 1/4 கிலோ பொட்டுக்கடலையை வந்து நீங்க வந்து மிக்சியில அரைச்சு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து 3ல ஏதோ 1 சேர்த்துக்கலாம். சீரகம், ஓமம், அந்த எள்ளு இந்த 3ல வந்து ஏதோ 1 சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்க்கணுங்கிறது கிடையாது. வேணும்னா 3மே கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை தண்ணியை தான் நான் சேர்த்திருக்கிறேன். நான் வந்து மாவு பிசையறது பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசா வீடியோ லென்த்தா போகுன்றதுனால கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். பச்சை தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கிட்டு ரொம்ப டைட்டா வந்து மாவு பிசையக்கூடாது. கை வச்சு காமிச்சு பாத்தீங்களா? நம்ம கை வச்சோம்னா அந்த விரல் வந்து பதியணும். அதுதான் பக்குவம். ரொம்ப டைட்டாவும் பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாவும் பிசையக்கூடாது. ஒரு அளவுக்கு நார்மலா வந்து பிசையணும். கை வச்சு பார்த்தோம்னா நம்ம கை வந்து அப்படியே பதியணும். விரல் பதியணும். அதுதான் வந்து பக்குவம். வேற எதுவுமே கிடையாது. முறுக்கு சுடுறதுக்கு உண்டான பக்குவம் இவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கிடையாது. பிகினர்ஸா இருந்தா கூட செய்யலாம். யாருமே நாங்க பலகாரமே இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னு சொல்றவங்களும் இனிமேல் வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்து ஈஸி. இந்த முறுக்கு குழாயில நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கணும். நல்லா வந்து எண்ணெயெல்லாம் தடவி வச்சுக்கணும். முறுக்கு குழாயில அந்த அச்சுல எல்லாத்துலயுமே வந்து எண்ணெயை வந்து நம்ம தடவிக்கணும். அது வந்து ஒவ்வொரு டைமும் தடவணுங்கிறது கிடையாது. ஒரு 2-3 தடவை வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம எண்ணெய் வந்து தடவிக்கலாம். இந்த கரண்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எண்ணெய் தடவினா போதும். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பிழியும் போது வந்து எண்ணெய் தடவணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எண்ணெய் தடவினா போதும். 2வது வந்து நம்ம அடுத்த தடவையெல்லாம் நம்ம இந்த கரண்டி நீங்க பாருங்க நான் போடும்போது அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டா முக்கி எடுத்துருவேன். நம்ம இந்த முறுக்க வந்து எண்ணெயில போடும்போது லைட்டா அப்படியே முக்கி முக்கி எடுத்துருவேன். லைட்டா தான் போடும். அப்ப வந்து நம்ம எண்ணெய் தடவணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு தடவை மட்டும் நம்ம இந்த கரண்டியில வந்து எண்ணெய் தடவிட்டா போதும்.
அதனால வந்து ஒவ்வொரு தடவையும் தடவி போடணுமா அப்படின்ட்டு எல்லாம் இல்லை, ஒரு தடவை தடவைனா போதும். அதே மாதிரி இந்த முறுக்கு வந்து நம்ம போடுறப்ப வந்து எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து முறுக்கு போடணும். எண்ணெய் காயாமையெல்லாம் போடக்கூடாது. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த முறுக்கு போட்டுறணும். போட்டுட்டு உடனே வந்து திருப்பக்கூடாது. உடனே திருப்பினோம்னா உடஞ்சுதான் போகும். முறுக்கு வந்து தனித்தனியே பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக உடனே திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாவது விடணும். 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷமாவது கடைசிக்கு விடணும். ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா ஒரு பக்கம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா முறுக்கு வந்து உடையாது, பிரிஞ்சும் போகாது. எண்ணெய் வந்து நல்லா கொதி அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து முறுக்கு எடுத்துடலாம். அதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப சேவக்கணும்ட்டெல்லாம் இல்லை. உங்களுக்கு இது நான் முறுக்கு எடுக்கிற கலர் பார்த்தாலே தெரியும். அழகா இருக்கும் அந்த கலர் பார்க்கும் போதே. ரொம்பவும் வந்து செவந்த மாதிரியும் இருக்காது, வெள்ளையாவும் இருக்காது. முறுக்கு நார்மலா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த முறுக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். 1 மாசம் வரைக்குமே வந்து வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும். சாப்பிடுறதுக்கு டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு மட்டும் கிடையாது, ஒரு டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்ம வந்து கடையில வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டுல வந்து செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, நான் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி எண்ணெய் காய நான் ஒரு ஆள் தான் வந்து பிழிஞ்சு வந்து போட்டு வச்சுக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த முறுக்கு பிழியறது ஈஸின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது வந்து மாவு பிசையிற பக்குவம் மட்டும்தான். அந்த அளவுகள் பக்குவம் மட்டும்தான். பிசையறது ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் இந்த முறுக்கு செய்யறது. அவ்வளோ ஈஸி. நம்ம வந்து மாவு அரைச்சு கஷ்டப்படாம உடனே செய்யலாம். கடையில அரிசி மாவு வாங்கிட்டு டக்குன்னு வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் முறுக்கு சாப்பிடணும்னு தோணுமோ அப்பெல்லாம் வந்து உடனே கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ட்டும் கிடையாது. வேணுங்கிறப்ப கூட நம்ம வந்து 10 நிமிஷம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேணுங்கிறப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இனி வந்து டக்குன்னு போய் கடையிலே தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. வீட்லயே செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனா போதும். இந்த நிறம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து நுரை அடங்கினா போதும். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கலர் வித்தியாசம் தெரியும். நுரை அடங்கிருச்சு அப்படின்னா நீங்க வந்து முறுக்கு எடுத்துடலாம். ஆனா உடனே திருப்பக்கூடாது. திருப்பினீங்கன்னா முறுக்கு வந்து உடஞ்சுதான் போகும். நான் எதுக்காக இவ்வளவு முறுக்கு செய்யறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் வந்திருந்தது, ஃபங்க்ஷன் ஆர்டர். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு முறுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட வந்து இந்த ப்ரௌனி, கேக் வகைகள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வந்து முறுக்கு வந்து கேட்டாலுமே வந்து செஞ்சு கொடுப்போம். முறுக்கு, அதே மாதிரி வந்து மைசூர் பாக்கு, இதெல்லாம் கேட்டாலுமே வந்து செஞ்சு கொடுக்கறது. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே நம்ம செஞ்சு கொடுக்கறது தான். நான் வந்து அதுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இவ்வளவு முறுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆர்டர் வந்துச்சு, சின்ன ஆர்டர் தான். உங்களுக்கு எதுக்குடா இவ்வளவு முறுக்கு சுட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுதான், இந்த ஃபங்க்ஷனுக்காக. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டுமே முறுக்கு செய்யறேன் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு ஈஸியா இருக்கும்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். முறுக்கு இதே மாதிரி நீங்க வீட்டுல வந்து சரியான அளவுகளோட செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க செய்யறது ரொம்ப ஈஸி தான்ட்டு. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க இதையே ஒரு பிசினஸா கூட செய்யலாம். யாராச்சும் வந்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க, இல்ல வந்து ஏதாச்சும் வந்து அர்ஜென்ட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கேக்குறாங்கன்னா கூட நீங்க வந்து செஞ்சு கொடுங்க. சரியான அளவுகளோட நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு இந்த முறுக்கு இருக்கும். அதே மாதிரி எத்தனை பேருக்கு முறுக்கு சாப்பிட பிடிக்கும், வீட்டுல இந்த மாதிரி வந்து பலகாரம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட வந்து ப்ரௌனி, டீ கேக், கப் கேக், முட்டை மிட்டாய் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து முறுக்கு, அதே மாதிரி வந்து மைசூர் பாக், இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்க வந்து டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.